என்ன வேணும் சார்? தோசை சொல்லு. தோசை. யோ தோசை அங்க சொல்லியா? ஓ தோசை 2. சார் எனக்கு ரொம்ப பசிக்குது சார். டீ சாப்பிடுவான். ஆமாங்க வாங்க. அப்பா என்ன பி ஏம்பா ஸ்ட்ராங்கா 2 டீ கொடு. ஐயா வக்கீல, அந்த 2 கொலகார பசங்களுக்கு பிடிச்சு கொடுத்தா கவர்மெண்ட்ல பணம் கொடுப்பாங்கன்னு சொன்னாரு அந்த இன்ஸ்பெக்டர். எவ்வளவு கொடுப்பாங்க? எவ்வளவு கொடுத்தா உனக்கு நீயா? கொடுத்தத வாங்கிக்க போற. பப்ளிக்ல பேர் வருது இல்ல, எதுக்கு நீ உஷாராவே இரு. கொலகார பசங்களாச்சே, ஒரு கண்ணுல பூந்து இன்னொரு கண்ணு வழியா வந்துருவாங்க. 2 கண்ணையும் மூடிட்டா வாய் வழியா வந்துருவாங்க. சீக்கிரம் டீ கொடுப்பா. எங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க? இவர் வீட்டுல ஒரு துக்கம் நடந்து போச்சு. எங்க இவனு தானே சும்மா இருந்தாரு? இப்பதான் ஞாபகம் வந்தது. ஆமா, நீங்க தள்ள துண்டு போட்டுருக்கீங்க. இவர் எங்க வீட்டு பக்கத்து வீடு. ஐயோ ஒரே குழப்பாப்பா. இவர் ஏன் துண்டு போட்டாரு? 3வது வீடா? டீ சொல்லுங்க. என்னது டெபாசிட் போன எம்எல்ஏ மாதிரி தலையில துண்ட போட்டு உட்கார்ந்திருக்காங்க. பாஸ்கர் வாசு வாசு உங்க அப்பாடா. ஐயோ இந்த ஆளு இப்படிதான் நேரத்துல வந்து தொந்தரவு பண்ணுவாரு. யோ அவரே போத்தியா? என்ன ஏன்டா போத்துறீங்க? நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளிய வந்ததுனாலதான் உங்களை கொலைகாரன்னு சொல்றாங்க. அப்படியே கொலை பண்ணா என்னடா? வக்கீல வச்சு ஜாமீன் எடுத்துட்டு போறோம். தோசைக்கல் மாதிரி ஒரு தலை. பில்லெல்லாம் கொடுத்துருங்க, டிப்ஸும் கொடுத்துருங்க, ஏமாத்துறாதீங்க. ஐயா எதுக்கு இப்படி ஆடிட்டு நடக்கிற? நடந்து பழகி போச்சு. என்ன பண்ண போற? கோமான்றான், பேண்ட் சட்டை போட்டுனுக்குறான். அது ஆபீஸ் கிளம்ப நேரத்துல கோமா வந்திருக்கான். அர்ஜென்ட்ல அப்படியே வந்து படுத்துட்டாரு. நம்ம இந்த அமெரிக்கன் டாக்டர் ஆல்ஃபிரட் ஜாக்சன் ஒருத்தர் கண்டுபிடிச்சார புது மெத்தட். அதை மேல ட்ரை பண்ணலாமா? அது வந்து அக்குபஞ்சர் முறையில் அங்கே ஆணி அடிச்சாதான் கோமா தெரிஞ்சுன்றாங்க. ஐயோ தலையில தலைமுடி அதிகமா இருந்தாதான் இந்த கோமாவே வருதான். அதனால ஒண்ணு பண்ணுவோம், தலையில சுத்தமா மொட்டாச்சிடுவோம். அப்படியா சொல்றேன்? ஜப்பான் மெத்தட்ல கட்டவரில் கட் பண்ணாம கோமா தெரிஞ்சுன்றாங்களே. சரி 2 ட்ரை பண்ணுவோம். எனக்கு ஒரு புது இன்ஸ்ட்ருமெண்ட், பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஒண்ணு கொடு. ஓ இதுவா? ஓகே இரு, வகையா உட்காந்துன்னு ஒரு வழி பண்றேன். இவரை இவன் கட்ட வரல கட்டிங் பிளேயரே பத்த மாட்டேங்குது. சுண்டு வரல தான் கரெக்ட். பாட்டி இதெல்லாம் அவனுக்கு சரிப்படாது. சைனீஸ் மெத்தட ஃபாலோ பண்ணுவோம். என்ன சைனீஸ் ஸ்டைல்ல எவனையும் மேல தூக்கிடலான்றியா? அது இந்தியன் ஸ்டைலியா? நாம இப்போ ஆஸ்திரேலியன் மெத்தட் பிரகாரம் இந்த லட்டி எடுத்து இவன் காலையே மொட்டுன்னு போடுறோம். குச்சி உடைஞ்சிடுமே. குச்சி உடையாது மேன், முட்டி உடையும். கோமா தெளிஞ்சிரும். போட்டுமா? போடு. சாப்பிடு. பாட்டி அப்படியே புஸ்தகம் மாதிரி மடிஞ்சிட்டான். இன்னும் கொஞ்சம் பயன் பண்ணலாமே. அதுக்கு இன்னும் ஒரு 4 சுத்து தேவைன்னு நினைக்கிறேன். சுத்திடுவான். டாக்டர்